நமக்கு மணிமணியான பிள்ளைகள் இந்த மண்ணில் அவதாரம் புரிவார்கள் என்பதற்கு நாம் இந்த பரமக்குடியில் இருக்கக்கூடிய கோதண்டராமர் சன்னதி, கருக்காத்த அம்மன், அதுபோல நம்முடைய மன்னார்குடியிலே இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமி, ஸ்ரீ மீனாட்சி சமேத சுந்தரேஸ்வரராக இருக்கக்கூடிய நாச்சியார் கோவில் அருகில் இருக்கக்கூடிய திருக்கோவிலெல்லாம் சென்று வடம் வருகின்ற போது நமக்கு குழலினிது யாழினிது என்பதன் மக்கள் மழலைச் சொல் கேளாதவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த குரலை வெஞ்சக்கூடிய வகையில் அற்புதமான இனிய இனிமையான மணியோசை சத்தம் இல்லத்தில் மங்களம் பொங்க கிடைக்கும். அன்பர்களே, உலகம் யாவையும் தாமுலாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் யாரவர் தலைவர் அன்னவருக்கு சரண் நாங்களே என்று 10,000 பாடலை தந்த அந்த கம்பனுடைய திருவடிகளை வணங்கி ராமனுடைய பெருமையை கம்பன் எப்படி சொல்கின்றான்? மையோ மரகதமோ மரிகடலோ ஐயோ இவன் அழியா அழகன் என்று சொன்னானே, அந்த ராமனுடைய ஒரு சிறப்பை இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். பொதுவாக பவித்திரம் என்று உங்களுக்கு கையிலே போட்டுக்கொள்வோம். அதிலும் பவித்திரம் என்றாலே ரொம்ப தூய்மையான, மேன்மையான, சுத்தமான, சிறப்பு வாய்ந்த, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அதுபோல இந்த மண்ணுலகில் பரம பவித்திரமான ஒரு விஷயம் உண்டென்றால் அதுதான் ராமநாமம். தசரத சக்கரவர்த்திக்கும் பாயசத்திற்கும் நிறைய தொடர்பு உண்டு. உங்களுக்கெல்லாம் ஒரு புன்சிரிப்போடு நீங்கள் இந்த புலர்காலை பொழுதில் பார்த்து கொண்டிருப்பீர்கள். இந்த மண்ணுலகில் ராமச்சந்திரமூர்த்தியின் அவதாரத்திற்கு காரணமே ஒரு பாயசத்தின் கதை ஒளிந்து கொண்டிருப்பதை உங்களால் உணர்ந்த முடியும். அற்புதமாக வன்மையில்லையோர் வறுமையில்லையே என்று சொல்லக்கூடிய வகையில் மிக நேர்த்தியோடு அயோத்தி மாநகரத்தை ஆட்சி செய்த தசரத சக்கரவர்த்திக்கு பிரிது ஒரு குறையில்லை, தனக்கு பின் இந்த வையகம் மறுகுறும் என்கின்ற வகையில் அவருக்கு பிள்ளைப்பேறு இல்லை. பிறகு குலகுருவினுடைய அறிவுறுத்தலின்படி புத்திர காமோஷ்டி யாகம் செய்து அதனால் கிடைக்கப்பட்ட பாயசத்தை அருந்தி அதன் காரணமாக ராம லக்ஷ்மண பரத சத்ருக்குணர் என்கின்ற 4 மணிமணியான குழந்தைகள் பிறந்தார்கள். இந்த பாயசத்தின் பயனாக பிறந்த பிள்ளையைப் போல இந்த மண்ணுலகில் ராமநாதபுரம் பக்கத்திலே பரமக்குடியிலே கோதண்டராமர் சன்னதி என்று ஒன்று உண்டு. அதாவது அங்கே தரக்கூடிய அந்த அற்புதமான பால் பாயசத்தின் சிறப்பு ஸ்ரீராமனுடைய பெருமையோடு வாங்கி அறிகின்றவர்களுக்கு குழந்தை பேறு கிடைப்பதாக இன்றைக்கும் ஒரு ஐதீகம் உண்டு. ஆனால் இதற்கு முன்பு ஒரு செய்தியை உங்களிடத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஈஸ்வரி பார்வதியாகிய அந்த தாயார் பரமேஸ்வரனிடத்தில் கேட்டார், இந்த உலகத்தில் விஷ்ணுவினுடைய எந்த நாமம் சொன்னால் மிக பெரியது? திருமாலினுடைய 1000 நாமத்திற்கு ஒப்பான ஒரு நாமம் உண்டா என்றவுடன் ஈசன் சொன்னான், ஸ்ரீராமனின் திருநாமம் ஒரு முறை சொன்னால் 1000 முறை சொல்லக்கூடிய சகசரநாமத்திற்கு மேலானது என்று சொன்னானே. அப்பேற்பட்ட அந்த பரம பவித்திரமான மகோ உன்னதமான அந்த ஸ்ரீராமருடைய பெயரை தாங்கி கோதண்டராமர் என்கின்ற ஒரு நிலையிலே அங்கிருக்கக்கூடிய அந்த பரமக்குடி ஆலயத்திலே புத்திர காமோஷ்டி யாகம் செய்து அங்கு தரக்கூடிய பாயசத்தை அருந்தினால் பிள்ளை பேறு நடக்கிறது. இந்த கோதண்டராமருடைய சிறப்பு என்ன என்றால், அந்த திருக்கோயிலில் சீதா அனுமன் சேர்ந்து காட்சி தரக்கூடிய மகோ உன்னதமான காட்சி. அதிலும் கோதண்டராமர் சன்னதியினுடைய எதிரிலே கருடாழ்வார் கம்பீரமாக நிற்கின்றார். இந்த கோயிலினுடைய சிறப்பை சொல்ல வேண்டுமென்று சொன்னால், ராமனுக்கு முன்பு அனுமன் வாளை அப்படியே நாற்காலி ஆக்கி கொண்டு அமர்ந்திருந்ததைப் போல அந்த முகப்பு தோற்றம். இங்கே என்ன சிறப்பு என்று சொன்னால், ஸ்ரீராம நவமி 12 நாள் உற்சவம் கொண்டாடப்படுகிறது. அனுமன் ஜெயந்தி, ஏகாதசி போன்கின்ற நாட்களிலெல்லாம் சுவாமி புறப்பாடு. இங்கு ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய அந்த சிறப்பான பூஜைகளில் தரக்கூடிய பாயசத்தை அருந்துகின்றவர்களுக்கு பிள்ளை பேறு. தமிழகத்தில் பிள்ளை பேருக்கென்று திருக்கருகாவூர் உங்களுக்கு தெரியும், கருகாத்த அம்மன். அங்கு அந்த படியை கோலமிட்டு ஆச்சாரிய பெருமக்கள் தரக்கூடிய நெய்யை அருந்தினோம் என்று சொன்னால் அவர்களுக்கு கரு காத்து நின்று புவனேஸ்வரியே ஜெகன்மாதாவே இந்த மண்ணில் அவதரிப்பதாக ஒரு மரபு உண்டு. இன்னும் சொல்ல போனால் தஞ்சைக்கு அருகிலே
நாச்சியார் கோவில் பகுதியிலே, அது கும்பகோணம் தாலுக்கா என்று நினைக்கின்றேன், ஸ்ரீ மீனாட்சி சமேத சுந்தரேஸ்வர சுவாமி திருக்கோவில், ஸ்ரீ மீனாட்சி சமேத ஸ்ரீ சுந்தரேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் பிள்ளை வரம் வேண்டுகின்றவர்கள் அங்கு கொடுக்கக்கூடிய அந்த குழந்தையை அப்படி கையில் எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தொட்டில் இட்டு ஆட்டிவிட்டு சென்றால் அடுத்த 10 மாதத்தில் பிள்ளைப்பேர் நடப்பதாக தஞ்சை நாச்சியார் கோவில் அருகிலே இருக்கக்கூடிய கும்பகோண தாலுக்காவினுடைய ஸ்ரீ மீனாட்சி சமேத சுந்தரேஸ்வரர் கோவில் நமக்கு கண்முன்னே காட்சியாக, அதுவும் அங்கு இருக்கக்கூடிய சென்னையைச் சேர்ந்த வலசை ஜெயராமன் அவர்கள் நேர்த்தியோடு பல பேருடைய உதவியோடு இந்த திருக்கோயிலுடைய பெருமையை பரப்பிக் கொண்டிருப்பதை நான் இந்த நேரத்தில் வலியுறுத்த வேண்டும். அதே போல மன்னார்குடி உங்களுக்கு தெரியும், ராஜகோபால சுவாமி கண்கண்ட தெய்வம், பிள்ளை பேர் வேண்டி அந்த கிருஷ்ணனை கையில் எடுத்தால் கண்டிப்பாக பிள்ளை வரம் கிடைக்கிறது என்பது இந்த மண்ணின் மரபாக இருக்கிறது. இதையெல்லாம் ஏன் இன்றைக்கு வலியுறுத்தி சொல்கின்றேன் என்றால், இன்றைக்கு பிள்ளை பேருக்காக ஒரு காலத்தில் அரசை சுற்றி சுற்றி வந்த காலம் நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு உண்டு. அதுபோல இந்த புண்ணிய தேத்திரங்களில், இந்த புனிதமான திருக்கோயில்களில் சென்று வழிபட்டால் ராமனைப் போல, லக்ஷ்மணனைப் போல, பரதனைப் போல, சத்ருகுணனைப் போல நமக்கு மணிமணியான பிள்ளைகள் இந்த மண்ணில் அவதாரம் புரிவார்கள் என்பதற்கு நாம் இந்த பரமக்குடியில் இருக்கக்கூடிய கோதண்டராமர் சன்னதி, கருக்காத்த அம்மன், அதுபோல நம்முடைய மன்னார்குடியிலே இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமி, ஸ்ரீ மீனாட்சி சமேத சுந்தரேஸ்வரராக இருக்கக்கூடிய நாச்சியார் கோவில் அருகில் இருக்கக்கூடிய திருக்கோயிலெல்லாம் சென்று வடம் வருகின்ற போது நமக்கு குழலினிது யாழினிது என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாதவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த குரலை வெஞ்சக்கூடிய வகையில் அற்புதமான இனிய இனிமையான மணியோசை சத்தம் இல்லத்தில் மங்களம் பொங்க கிடைக்கும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். வணக்கம்.